அம்பாளுடைய பரம கருணை, குருநாதருடைய கிருபா கடாட்சம், அனுகிரகம், பக்தாளுடைய ஸ்ரத்தை எல்லாமா சேர்ந்து சுவாமிகளுடைய ஆசிரம ஸ்வீகார வைபவ தினம் இன்னைக்குத்தான் சுவாமியையும் அவர் பிரதிஷ்டை பண்ணினார். எல்லாம் நன்றாக நடந்தது. நன்றாக நடக்கிறதுங்கிறதுக்கு தெய்வீகமாக நமக்கு சூச்சனை வரணும். அது எப்படின்னா, திருப்பதியிலிருந்து பிரசாதம் சுவாமி பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தம்பதிகள் கொண்டு வந்து கொடுத்தார். ஆரம்பத்திலே பிரசாதம் வந்து கொடுத்தேன் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன். முடிவில் பூரி ஜெகநாத்ல இருந்து பெரிய பண்டிதர், அவர் தான் அங்கே மெயின், அங்கிருந்து அந்த பிரசாதங்கள் கொண்டு வந்தார். இந்த பிரசாதத்துக்கு பேர் மகா பிரசாதம்னு பேரு. ஏன்னா ரங்கநாத் மிஸ்ரா பிரசாதம் மகாபரிவார்கிட்ட கொடுக்கும்போது பிரசாதம்னார், இல்லைன்னார், இவருக்கு புரியல, இதுக்கு பேர் மகா பிரசாதம்னார் அவர். அதாவது பூரி ஜெகநாத்லேருந்து வரக்கூடிய பிரசாதத்துக்கு பேரு மகா பிரசாதம்னு பேரு. அது நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அதை நீங்க சாப்பிடும் போது அது கிடைக்கும். 44 வருஷம் ஆயிடுத்து. இதே நேரம்தான் இங்கே ஞாபகம் இருக்கு எனக்கு. 12 மணிக்கு பிரேஷோச்சாரணம் பண்ணினார். இதே மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி ஆரம்பத்தில் சுவாமிகள் எந்த காரியமும் சின்னதாக பண்ண மாட்டார். சன்னியாசம் ஒரு செகண்டில் வாங்கிக்கலாம். ராமானந்தர் சன்னியாசம் வாங்கிக்கும் போது ஆருத்ரா தரிசனத்தில் சுவாமி வந்துட்டே இருந்தார். வேட்டியெல்லாம் வச்சு விட்டா பிரேஷாச்சாரம் சன்னியாசம் ஆயிடுத்து. அதுவும் சன்னியாசம்தான், திரும்பி கிடையாது. ஆனால் இவரோடது விஸ்தாரமாக எல்லா ஜனங்களையும் சேர்த்து வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது இவருக்கும் ஆசை, லட்சுமிக்கு அதை விட பல மடங்கு ஆசை. சந்நியாசம் மாத்திரம் போராது, சதா விஷயத்தையும் வச்சு பண்ணணும்னு அவ கேட்டாங்கிறதுனால சரின்னு சொன்னார். அந்த சமயத்தில் மகா சன்னிதானம் இங்கே வந்திருந்தா. அதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னால சுவாமிகள் சொன்ன உடனே சிருங்கேரி இன்னைக்கு வந்துருங்கோ, அங்கேயே உங்களுக்கு சந்நியாசத்தை அதி விஸ்தாரமாக கிரமமாக அங்கே நன்னா நடத்தி கொடுக்கலாம்னு சொன்னார். ஆனால் லட்சுமிக்கு அதில் ஆசை கிடையாது. அவ சொன்னா, நீங்க மாத்திரம் போனேன்னா இங்கிருந்து 2 பேர் மாத்திரம் தான் சிருங்கேரிக்கு வர முடியும். அவ்வளவு ஜனங்களும் மெட்ராஸில் இங்கே இருக்கா, சொந்தக்காரா வரவா போறவா எல்லாரும் சிஷ்யாலாம் நீங்க மெட்ராஸில் தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த நேரம் மகாபிரிய சன்னிதானமும் இங்கே கேம்ப்பு. உடனே அவரை போய் கேட்டு, சரி நடக்கட்டும், 10 நாள் விஷயம். ஆரம்பத்தில் இப்ப இருக்கக்கூடிய மகா சன்னிதானம் பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவரை அனுப்பிச்சு இங்கே ஆரம்பம் நடந்தது. இதே மாதிரி லலிதா திருசதி முடிச்ச உடனே என்னெல்லாம் பண்ண போறேன்னார். திருசதி பிராமண போஜனம் 5 நாளைக்கு, அப்புறம் மகாருத்ரம், அதுக்கப்புறம் சதச்சண்டி யாகம், ஸ்ரீவித்யா ஹோமம், மறுநாளைக்கு சதாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அடுத்த நாளைக்கு அஷ்டஸ்ராத்தம், அப்புறம் சந்நியாசம் அப்படின்னு 10 நாள் ப்ரோக்ராம் சொன்னார். அவர் ஒரு மாறுதல் சொன்னார். மகாருத்ரத்தை பின்னால வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சண்டி ஹோமத்தை ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிங்கோன்னார். மங்களமாக முடியும்னார். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிச்சா செவ்வாய்க்கிழமை 5வது நாள், 4 நாள் பாராயணம், 5வது நாளைக்கு ஹோமம். இந்த 291 புஸ்தகத்தில் போட்டிருக்கோமே, இந்த மாதிரி மகாருத்ரம் ஹோமம் நடந்தது. கிட்டத்தட்ட முடியும் போது 2 மணியோ என்னமோ ஆச்சு. 11 ஆவர்த்தி சொல்றதுக்குள்ள எல்லாருக்கும் தொண்டையே கட்டி போயிடுது. எல்லாம் நன்னா நடந்தது. ஆனா அவருக்கு சொல்லியிருக்கேனே, முதல்ல அப்பெல்லாம் இந்த கட்டடம் கிடையாது, குடிசைதான். அந்த போட்டோவை பார்த்தேன்னா தெரியும். சுப்பிரமணியன் எங்க அண்ணா, அவன் தான் மெயினா யோஜனை எல்லாம் சொல்லுவான். அஷ்டஸ்ராதம்னா 8, 10, 9 பேர் பிராமணால் தான் சொல்ற வழக்கம். இல்லை முடியலைன்னா 2 பேரை சொல்லிக்கலாம்னு சாஸ்திரம் இருக்கு அப்படின்னா, லட்சுமி சொன்னா, இல்லை சுவாமிகளுக்கு குறையே இருக்கக்கூடாது, டபுளாத்தான் இருக்கணும்னா 9 பேருக்கு பதிலாக 18 பேர் பிராமணர். 18 பேர் பிராமணர் வரத்துக்கு தயார் இருந்தால் உட்காரத்துக்கு இடம் கிடையாது. சுவாமிகள் சொன்னார், இந்த ஆசிரமம் இருக்கே
அவருடைய ஆசிரமம் தான், அங்கேயே அந்த சிராதத்தை பண்ணுங்கோன்னா அந்த ஆசிரமத்தில் வச்சுத்தான் 18 பிராமணாளுக்கும் அவருக்கு நடந்தது. அடுத்தாப்புல ஆசிரம ஸ்வீகாரம். ஆரம்பத்தில் இப்படி மகாசன்னிதானம் வந்து ஆரம்பிச்சு வச்சாலோ, அந்த சமயத்துல பெரியவா வந்து கேம்ப் வந்து பாளையங்கோட்டையில அங்க போய் பாத பூஜை பண்ண உடனே இங்கே பாதத்தை பண்ணி தனியா வேண்டாம், காத்துட்டு இருக்க வேண்டாம், நீ கிளம்பி போகலாம், காரியங்கள் நிறைய இருக்கும், காஞ்சிபுரத்துக்கெல்லாம் போக வேண்டாம், அங்கிருந்து தண்டம், கமண்டலூர், ருத்ராட்சமாலை, காஷாயம் அங்கிருந்து நான் கொடுத்து அனுப்பிச்சுடுறேன்னார். காமகோடி சாஸ்திரிகள்கிட்ட கரெக்டா முத நாளைக்கு வந்துடுத்து. அதுக்கு என்ன ஆச்சரியம் என்னன்னா, குருஜி அப்போ இங்க இருந்தார், ஹரிதாஸ்கிரி. அவர் என்ன சொன்னார், சன்னியாச ஆசிரமங்கிறது ஒருத்தர் கொடுத்துறது வாங்கிக்கிறதுங்கிறது சாஸ்திரம் கிடையாது, சன்னியாசத்தை அவன் வாங்கிக்கணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இந்த மார்க்கத்துக்கு போறேன்னு சொல்லணும். சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் தான் இதுக்கு பேரு. அந்த ஞானானந்தாளுடைய பாதுகை அங்க வந்து 3 நாளைக்கு இருக்கும். அப்ப முதல்லயே மகாசன்னிதானம் கேட்டார், கூட இருந்து காரியங்களுக்கெல்லாம் யார் இருக்கார்? காலடி சாஸ்திரிகள் இருக்கார். காலடி சாஸ்திரிகள் சன்னியாசம் வாங்கிட்டு அப்ப காலடி சுவாமிகளா ஆயிட்டார். அவர் கூட இருந்து சரி எல்லாம் நன்னா நடக்கட்டும் அப்படின்னார். ஆனா திடீர்னு என்ன பிரச்சனைன்னா, முங்கி ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கணுமே, குளமெல்லாம் மயிலாப்பூர்ல கிடையாது, ஓன் ட்ரை மயிலாப்பூர் டேங்க். சுவாமிகள்கிட்ட சொன்னதுக்கு அதை ஒன்றும் பார்த்துக்கலாம், அது ஒன்றும் மெயின் இது இல்லை, உங்க காரியங்களை பாருங்கன்னார். அதனால இவர் இப்படி சொல்றாரு, நான் வேணா ஒரு தொட்டியை கட்டி அதுக்குள்ள இறங்கி பிரேஷாச்சரணம் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆள் ஓடி வந்தான். ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. எம்ஜிஆர் காரோ ஜோசியம் சொன்னா தெப்போத்சவம் நின்னதுனாலதான் கஷ்டம் வருதுன்னா, தெப்போத்சவம் நடக்கிறதுக்காக 1000 வாட்டர் லாரி விட்டு ஜெயர கபாலு கோவில் வந்து தன்னை ஒப்பினா இடமெல்லாம் ரொம்ப கிளீன், ஒரு பேப்பர் ஒரு பிளாஸ்டிக் ஒண்ணு கிடையாது, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நல்ல சுத்தமான தீர்த்தம். இவருக்கு அன்னைக்கு அங்கதான் தெப்போத்சவத்தின் போது அவருடைய சன்னியாசம் நடந்தது. இவரை சுத்தி இப்போ நிறைய ஜோசியாலாம் உண்டு. அபிஜித் வேலையில தான் பிரேஷோச்சாரணம் பண்ணணும்னு அவர் லக்னம் பார்த்திருந்தார். அபிஜித் வேலையினா 12 மணிக்கு பிரேஷோச்சாரணம் பண்ணிட்டு கபாலி போகும்போது கார்ல போனோம், வரும்போது நடந்துதான் வரணும்னார். அங்கிருந்து அவ்வளவு பேரும் நடந்து இங்க வந்தோம். இதே 1:30 மணி 1:45 மணிக்கு. அப்போ வந்து நீங்கள்லாம் காத்துட்டு இருக்கே, நீங்க சாப்பிட வேண்டாமா, நீங்கள்லாம் சாப்பிடுங்கன்னார். இத்தனை நாள் சாப்பிட்டு இருக்கோம், முதல்ல உங்களுக்கு பிட்சையை பண்ணிட்டு நாழி ஆனாலும் பின்னால சாப்பிட்றோம்னா இன்னைக்கு அதனாலதான் கொஞ்சம் நாழி ஆச்சு. சுவாமி பிட்சை அங்க நடந்துட்டு நமக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கட்டுங்கிறதுனால இன்னைக்கு முக்கியமான விசேஷம் என்னன்னா, பாத பூஜை, தேவி மாத்ம பாராயணம், விஸ்தாரமா அம்பாளுக்கு ஆவரண பூஜை, அதுக்கு அங்கமாக ஒரு ஸ்ரீவித்யா ஹோமம், எல்லாம் பேரலா நன்னா நடந்தது. ஏன் சண்டி பாராயணம் பண்ணணும்னா, எந்த கோவில்லையும் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணினா என்ன நினைச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்றேன், அந்த சுவாமி நமக்கு நம்ம கேட்டதை கொடுக்கணும் அப்படிங்கிறதான உங்களுடைய பிரார்த்தனை இல்லையா? அப்போ அவர் கேட்டதை அவர் கொடுக்கணுமானால் அவருக்கு அந்த சக்தி இருக்கணும். இப்ப என்கிட்ட வந்து 1,00,000 ரூபாய் கேட்டா இருந்தா தான் கொடுக்க முடியும், இல்லாட்டே இல்லைன்னு கையை விரிச்சிருவேன். அப்போ அந்த சுவாமிக்கு அந்த சக்தி வரணுமானா தேவி மாத்மியம் பாராயணம் பண்ணினா 12வது அத்தியாயம் தத்திரமே ஸ்திதம், எந்த இடத்துல பாராயணங்கள் என்னோட பாராயணம் நடக்கிறதோ அங்க தேவதைகளோட சாநித்தியம் பர்மனண்டாக இருக்கும். சரி, இங்க நமக்கு என்ன சாநித்தியம் வேணும்? அம்பாளுடைய சாநித்தியம் இருக்கணும், குருநாதர் இருக்கணும். அவர் என்னத்துக்காக சன்னியாசம் வாங்கிட்டார்? குழந்தைய விட்டுட்டு தாயாரால இருக்க முடியாது, இது உலக நியதி. எவ்வளவு காரியம் இருந்தாலும் குழந்தையை பார்க்கறது தான் தாயாருக்கு வேலை இல்லையா? அதே மாதிரி சத்குருடைய மெயின் வேலையே என்னன்னா அவருடைய சிஷ்யால் பக்தால கவனிக்கிறது தான் அவருடைய வேலை. சரி, அப்போ ஆள் இருந்தா தானே கவனிக்க முடியும், இல்லாட்ட இல்லைன்னு சொல்லிடுவாளே. அதுக்காக என்ன பண்றார்? சன்னியாசம் வாங்கிக்கிறார். சன்னியாசம் வாங்கிண்டா என்னன்னா அவளுக்கு கிரிமேஷன் கிடையாது, அவளுக்கு அதிஷ்டானத்தை கீழே வைக்கிறது தான். கீழே வச்சாச்சுன்னா
அவருடைய 11 காரியங்களை விட்டுருவார். சாப்பிட்றது, வைக்கிறது, போடுறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஜீவனை மாத்திரம் தன்னோட கையில வச்சுட்டு இருக்கார். என்னன்னு கேட்டா, பக்தாள் சிஷ்யாள் வந்து என்னுடைய சன்னதியில அவளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்லுவா. அவளுக்கு உடனடியாக நான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளுடைய கவலைகளை போக்கி அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கறது எனக்கு வேலை. அதனால நான் இப்போ உடனடியா அவசரமா நீங்க போகணுங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த கல்பம் இருக்கிற வரையும் பிரம்மா இருக்க போறார். பிரம்மாக்கு என்னைக்கு மோட்சமோ அன்னைக்கு தான் சன்னியாசிகளுக்கும். ஏன்னா இவ பிரம்மலோகத்தை இருக்கணும். இவர் சொன்னார், அங்க போய் இருக்கிறத விட நான் இங்க இருந்து என்னுடைய பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இங்க இருக்கார். அதனால நீங்கள்லாம் பெரிய பாக்கியத்தை பண்ணியிருக்கேன். சுவாமிய அதிஷ்டானத்துல நமஸ்காரம் பண்ணி உங்க மனசுல உள்ளதை நீங்க சொன்னேன்னா காரியம் நடந்துடும். அவர் இன்னும் ஒருபடி மேலேயும் சொன்னார், தயவு செஞ்சு உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி நீ புலம்பி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. நீ ஏன் கஷ்டப்படுற என்ன ஏதுங்கிறது உனக்கு முன்னாலேயே எனக்கே தெரியும். உன கஷ்டத்தை கொடுத்து நான் இங்கே வரவழைச்சதே நான் தான். அதனால நீ கவலைப்பட வேண்டாம். அதனால உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, வேணுங்கிறத நீ வாங்கிக்கோ. நிறைய இருக்கு. சொல்லுவார், சமுத்திரம் இது, உனக்கு எந்த பாத்திரத்துல நீ கொண்டு வரையோ அவ்வளவு நீ அள்ளிண்டு போலாம். அவ்வளவு சாமான் இங்க உனக்கு யதேஷ்டமாக கிடைக்கும். குறைங்கிறதே கிடையாது. என்ன கேட்டா, அவருக்கு முக்கியமான குணம் 2. நித்திய மலுப்த சக்தி தாம்னே. ஒரு தரம் நம்ம பாத சேவனம் பண்ணி சரணாகதி பண்ணியாச்சுன்னா ஒரு காலத்திலையும் நம்மளை கையை நழுவ விட மாட்டார். ஒரு தரம் அவர் கையை பிடிச்சுட்டார்னா நழுவ விட மாட்டார். இதைத்தான் 13 அத்தியாயத்துல சுரத்தன் கேட்கறான், எங்க அப்பா கொடுத்த ராஜ்யம் விட்டு போயிடுத்து, எனக்கு இனிமே வர ராஜ்யம் பர்மனண்டாக இருக்கணும். அப்போ அவன் சரணம் பரமேஸ்வரி தான் பண்றான். பண்ணினதுனால அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குறையுமே அவர் விற்க மாட்டார். அதுக்கும் மேல அனந்த சக்தி தாம்னேன்னா எழுக்க எழுக்க குறையாத சக்தி ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்கு. எதை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருங்கோ, சௌக்கியமா இருங்கோ. முடிஞ்ச அளவுக்கு தேவி மாத்மியம் பாராயணம், இல்லாட 4 ஸ்தோத்திரத்தையாவது சொல்லுங்க, இல்லை சப்த ஸ்லோகி. ஒண்ணுமே சொல்ல முடியலையா, சர்வஸ்வரூபே சர்வேசே சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ருத்ராபிஷேகம் பண்ணினோம், நமக்கு அது ரொம்ப வேடிக்கை. அதாவது குருவுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அந்த தீர்த்த நாராயண பூஜை பண்ணும்போது ஆவாகனம் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா, தட்சிணாமூர்த்தி ஸ்வரூப சாம்ப பரமேஸ்வர தியாயாமி ஆவாகயாமி தான். என்னன்னா ஈசான சர்வத்யானா அவர் தான் எல்லாருக்கும் முடிவும் முதலும் அவர் தான் இருக்க போறார். ஆனா அவரை கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக குரு ரூபமாக வந்தாத்தான் அவரை நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அதாவது குரு ரூபத்துல வந்தாத்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக குரு ரூபமாக அவர் வந்தார். அதனாலதான் குரு பாத பூஜையெல்லாம் பண்ணினோம். சௌக்கியமா இருங்கோ, க்ஷேமமா இருங்கோ. எந்த காரியம் பண்ணினாலும் நன்னா ஜெயமாகும். எல்லா ஜபமும் பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். முடிஞ்சது 10 ஆவர்த்தியாவது பண்றதுக்குன்னு ஒரு தடவை யோஜனை பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து லலிதா சாஸ்திராமம் திருசதி நித்தியம் சொல்றதுன்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க. நீங்க சங்கல்பம் பண்ணினேன்னா அம்பாலே அதுக்கு வழி கொடுத்து அந்த காரியத்தை பண்ணிடுவா. நடந்துட்டு போகும்போது சொன்னாலும் சரி, கார்ல போகும்போது சொன்னாலும் சரி, இல்லை படுக்கையில படுத்துட்டு சொன்னாலும் சரி. ஏன்னா நமக்கு முக்கியமானது சுவாமிகள் கொடுத்தது 2, சகஸ்ரநாமம், தேவி மாத்மியம். அது 2ஐயும் நம்ம கைவிடாம பார்த்துப்போம். எல்லா காரியமும் உங்களுக்கு நடக்கும். சகஸ்ரநாமத்தோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா துஷ்ட தூரா துராச்சார சமணி தோஷவர்ஜிதா. ஒரு நாளும் உங்க மேல ஒரு குத்தம், ஒரு பிளாக் ஸ்பாட் வரவே வராது. அப்பாட சாஸ்திரம் தோஷவர்ஜிதா சர்வஜா, எல்லாம் அவளுக்கு தெரியும். அதனாலவே புலம்ப வேண்டாம். சர்வஜா சாந்திர கருணா. ஏன் உனக்கு உழவு பண்றாருன்னா கருணை சமுத்திரம். சாந்திர கருணா
சமானாதிக வர்ஜிதா, அவளுக்கு கம்பேரிசனே கிடையாது. நான் இந்த கதவை தட்டினேன் எனக்கு கிடைக்கல, அடுத்தாத்துல போய் வாங்கிக்கிறேங்கிறது கிடையாது. கொடுக்கலன்னா 2 நிமிஷம் காத்திருந்து பிரசாதம் வாங்கிக்கணும். சமானாதிக வர்ஜிதா. அப்புறம் முக்கியமானது சர்வசக்தி மயி சர்வ மங்களா. நமக்கு தேவை என்ன? மோட்சம். சத்கதி பிரதா. இவ்வளவு சாஸ்திராமத்தை என்ன அழகா சொல்லி இருக்கு பாருக்கோ. க்ஷேமமா இருக்கோ, சௌக்கியமா இருக்கோ, நன்னா இருக்கோ. ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிக்காதோ வாங்கிக்கோக்கோ, சாப்பிட்டு. ஏய், இந்த திருப்பதி பிரசாதத்தை எல்லாருக்கும் பரிமாறு. இந்த பிரசாதம் இதையும் கொஞ்சம் கூட சொல்லு. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. சரி.